ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை அடை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 6 முட்டை அளவுக்கு வந்து முட்டை அடை செய்ய போகிறோம். முட்டை அடை செய்கிறதுக்கு 6 முட்டை எடுத்துருக்கோம். அதனால் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு 7, 8 சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம் போட்டுட்டு அந்த கடலைப்பருப்பெல்லாம் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைக்க வேண்டாம். வடைக்கு அரைப்போம்ல அதை விட கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சிக்கணும், அவ்வளோதான். அரைச்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட வந்து இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச எல்லா மிக்ஸையும் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு அதையும் எடுத்து பாத்திரத்தில் போட்டு ஓரளவு மிக்ஸ் பண்ணிக்கணும். 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். முட்டையெல்லாம் உடைச்சி அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சு ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ஒரு 2 கரண்டி முதல்ல முட்டை ஊற்ற போகிறவங்கள 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு கரண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ் எடுத்து ஊற்றணும். ஊற்றிட்டு கரண்டியால் இந்த மாதிரி வந்து பண்ணணும். முட்டை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட வேண்டியது தான். ரெண்டாவது திருப்பி போடும்போது நமக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்ல டேஸ்ட்டான முட்டை அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் தோசைக்கல்லையும் பண்ணலாம். தோசைக்கல் இப்போ இது வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து சோறுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம வந்து இதே தோசைக்கல்ல பண்ணும்போது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பண்ணிக்கலாம். இதை விட இப்போ நம்ம மாவு இந்த மிக்ஸ் ஊற்றுறோம்ல அது அளவுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றி இன்னும் கொஞ்சம் பெருசாக தோசைக்கல்ல சுட்டு காலையில் டிஃபனாகவே வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டாக மட்டும் இருந்தால் பத்தாதுங்க, சத்தாகவும் இருக்கணும். அதே அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த முட்டை அடை வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி வந்து செய்வீங்க. இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் புதுசாக குக்கிங் கற்றுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் வந்து எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டிலே கோழி வளர்ப்பாங்க, முட்டை வீட்டிலே இருக்கும். அப்போ சில டைம் நமக்கு கம்மியாக இருக்கும், ஆட்கள் வந்து நிறைய இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து முட்டை மிக்ஸ் பண்ணி செய்யும்போது எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். அந்த கான்செப்டில் தான் இந்த டிஷ் வந்து உருவாச்சு. ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட முட்டை நிறைய இருந்தாலும் நம்ம வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நிறைய சத்து ஊட்டச்சத்து நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றோம். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்லா தான் வரும். ஒரு தடவையும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த மிக்ஸை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா அது வந்து கொஞ்சம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு தடவைக்கும் முன்னாடி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து நம்ம வந்து ஊற்றணும். சீக்கிரமாக வந்து வெந்துடும். வெங்காயம்லாம் எண்ணெயில் வதக்கி தான் போடணும் இல்லை, நம்ம வந்து பச்சையாகவே போட்டுடலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி தான் சுட போகிறோம். அதனால்
அவ்வளோதாங்க. இப்போ வந்து டேஸ்ட்டான முட்டை அடை வந்து ரெடி. நாங்க வந்து மொத்தம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 13 வரைக்கும் வந்துச்சு இது. இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. பாய்.